everyone, Assalamu alaikum and welcome back to our channel Sabis Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல மலேசியா கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து புத்ரா மாஸ்க்கு போனோம் and then வரும்போது லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, and then வீட்ல கொஞ்சம் ஒரு 2 hours மாதிரி ரெஸ்ட் எடுத்தோம் and கொஞ்சம் பேக்கிங் வர்க்கும் இருந்தது. பட் என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அது மட்டும் எடுத்து வச்சிருந்தோம். பட் மெயின் பேக்கிங் பண்ணல, நைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஈவினிங் எங்கேயாச்சும் போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பணும். பட் ஒரு 4 o'clock போல் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஃபைசன் வந்து வரலன்னு சொன்னார். ஸோ மதுரெல்லாம் ஃபைசன் வீட்டில் இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி கீழே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு ரொம்ப ஹெவி ரெயினாக இருந்தது. பட் ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மெட்ரோ ஸ்டேஷன் கேஎல் சென்டரில் தான் ஏறணும். மெட்ரோ வழியாக பாசஸ் செனி ஷாப்பிங்கில் இறங்கிட்டு வந்து பார்த்தா சென்ட்ரல் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த மார்க்கெட் நாங்கள் லாஸ்ட் டைம் சைனா மார்க்கெட் பெட்லிங் ஸ்ட்ரீட் வந்தப்போ இது பார்க்கவே இல்லை, மிஸ்ஸிங்காகவே இருந்தது. ஸோ இதை தடவை பார்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ், நிறைய ஷாப்ஸ் இருந்தது, நிறைய மாதிரியான ஷாப்ஸு. பட் இங்கே இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சமாக தான் மழை பெய்யுது, மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். பட் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிக மழை. காலையில் வந்து அவ்வளோ வெயிலாக இருந்தது சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த வெயிலுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஈவினிங் வந்து செம்ம மழை, அவ்வளோ இடி மின்னல், கிட்டத்தட்ட ஒரு 3 hours மாதிரி மழை விடவே இல்லை. ஸோ நாங்கள் அது கொஞ்சம் உள்ளே தான், கொஞ்சம் மேலே கவர்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் உள்ளே பெருசாக அந்தளவுக்கு மழை தெரியல. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி கடைலாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நான் முக்கியமாக வந்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டேன், நினச்சது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங், என்ன ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. அது நிறைய ஷாப்ஸில் பார்த்தேன். சரி கடைசியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா நாளும் போயிடுச்சு. இப்போ கடைசி நாள் நாங்கள் ஊருக்கு கிளம்புற நாளும் வந்துடுச்சு. ஸோ இன்னுமே வாங்கலை. ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு மேக்னெட் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இது நல்ல பெரிய மார்க்கெட்டு. ஸோ நாலா பக்கமும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேருந்து வெளியாகி ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆஃப் வாக்குள்ளே, 1.5-2 minutes ஆஃப் வாக்குள்ளே வந்து பார்த்தோன்னாக்கா நான் பெடலிங் ஸ்ட்ரீட் போயிடலாம். எனக்கு வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் மிஸ்ஸிங்காகவே இருந்தது பெடலிங் ஸ்ட்ரீட் போனது. பிகாஸ் ஒரு 25 minutes ஒரு 30 minutes அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பெருசாக நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே சுற்றவே இல்லை. சரி அப்படியே அதையும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற வாக் பண்ணி நாங்கள் வந்து பெடலிங் ஸ்ட்ரீட்டும் வந்து போனோம்.
ஸோ அதுக்கப்புறம் நான் பெருசாக வீடியோ ஷூட் பண்ணல. பிகாஸ் பட்லின் ஸ்ட்ரீட் போனப்போலாம் கொஞ்சம் மழையாக இருந்தது. கடகடன்னு அந்த ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். பிகாஸ் தண்ணி ரொம்ப போயிட்டு இருந்தது. அதனால் பெருசாக நல்ல வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. அண்ட் தென் அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து நேராக இப்போ எங்கே போகிறோம், டைம் கொஞ்சம் ஒரு 4:30 அந்த மாதிரி தான் ஆயிருந்தது. ஸோ அதனால் இங்கேருந்து பக்கத்தில் வேறு எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி குயில் மால் போனோம் இல்லையா, திரும்ப வந்து அங்கேயே போய் ஈகோ ஷாப்பில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நைட்டு ஒரு 6:30 6:45 இருக்கும். நாங்கள் அங்கேருந்து இருக்கிற பிரிக்ஃபீல்ட்ஸ்க்கு வந்து வந்து டின்னர் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் ஒரே தெரியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் இந்தியன் ஃபுட்டு தான். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அரபு ரெஸ்டாரண்ட் வந்து மந்தி ரைஸை வாங்கியிருந்தாங்க. அண்ட் நான் கொஞ்சம் வந்து கொத்து பரோட்டா கொஞ்சம் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் தென் எனக்கு டின்னரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு பேக்கிங் ஒர்க் தான் இருந்தது. பிகாஸ் எல்லாமே லக்கேஜ் கரெக்டாக செப்பரேட் பண்ணோம். அண்ட் போகும்போது நாங்கள் வந்து செக்இன் பேக்கேஜும் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம் பே பண்ணி. பிகாஸ் கொஞ்சம் லக்கேஜ் இருந்ததுனால. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணணும். பேக்கும் வந்து எங்களுக்கு பத்தலை. ஸோ லாஸ்ட் மினிட்ல போய் பேக்கெல்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு மிட் நைட்டில் வந்து நாங்கள் ஏர்போர்ட் கிளம்பணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.